தீர்த்து அருள் கேசவா உமானே கசிகரே ரமம் ஓய்வாட்டு கொல்லலையே மதுரை கதியாரே மனதில் பாதிராக மறுபடி கொல்லலையோ ரமம் மதுரை கேட்கலையே சொல்லுங்க சொல்லுங்க. ராஜா ராஜாக்கள் சூழ்ந்த சபையில் எங்கள் அண்ணன் துரியோதன மகாராஜர் உன்னை அழைத்து வரும்படி தெரிவித்தார். ஒன்றும் பதில் பேசாமல் படிக்கு எழுந்து வாராய் திரௌபதா. வீரப்பஞ்சாலி நம்பினேன், உன்னை நம்பினேன். பஞ்சவரை காத்ததை போலம்மானே ஏனம்மானே, பஞ்சவரை காத்ததை போலம்மானே ஏனம்மானே. இந்த பாலர்களை காத்திடுவாயம்மானே ஏனம்மானே. தாயே வீரப்பஞ்சாலி நம்பினேன், உன்னை நம்பினேன். ஒரு 4-5 வருஷம் ஆகிப்போனா ஜனங்களுக்கு ஒரு உத்தியோகம் வந்துடுது. ஊரில் ஒரு திருவிழா பாடி பார்க்கணும், கூட்டாடி பார்க்கணும், பாரம் கேட்கணும், அப்படியே ஒரு வேகம் வந்துடுது. ஊரில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, தெரிஞ்சுக்கா நாட்டாளர்கள் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் திருவிழா நடத்து, ஊரில் வசூல் பண்ணி நடத்துன்னு. அப்போ இவங்களுடைய பப்ளிக்கினுடைய போர்த்தல்டா திருவிழாவே பண்ணுறது. The festival is held purely due to the pressure from the public. If in a village there has been no festival for 2 to 3 years, then an enthusiastic youngster would hoist a false flag near the Draupadi Amman temple. This would be an indication that the festival would be held that year. Immediately, the pressure would mount on the village elders with numerous queries from other villages about when the festival would be held. Finally, the village elders would be forced to call a meeting to decide if the village could afford to hold the festival that year. If the festival has to be held in May,
It will be decided in January itself, as it takes 4 months to arrange the money, book the performances, and complete the logistics to hold such a huge festival. ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பிச்சுவாங்க. இந்த சீசன் வரும்போது அட்வான்ஸாக கொடுத்துருவாங்க. நமக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வசதிகளுக்கும் ஏற்கனவே முன்ன சொல்லாதவங்களாம் ஏற்பார்ப்போம். இவர் வந்து இப்போ வச்சுக்கிற பாரதியார் வந்து ஏற்கனவே 2 தடவை சொன்னவர். அவருடைய சன்னும் ஒரு தான் சொல்லிக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் கலந்து சொல்கிறாங்க. 2 பேரும் வித்துவாங்க. அவர் கொஞ்சம் பெரிய ஒரு இசையாக இருக்கிறதுனால விவரமானால அவர் இந்த வருஷம் நாங்களாம் ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டோம். ஏற்கனவே சொல்லிக்கிங்க 2 பேரும் நீங்கள் 2 பேரும் கலந்து சொன்னால் பரவாயில்லன்னு கேட்டோம். அதான் ஒத்துக்கினாங்க. அது மாதிரி சூழ்நிலை பாரதியாரை செட் பண்ணிவிடுவோம். பாரதியாரை செட் பண்ண பிற்பாடு அதுக்கப்புறம் நாடகக்கார். ஏன்னா பாரதியார் 20 நாள் டைம். அதுக்கு அந்த மாதிரி நாடகக்காரை பார்க்கணும். நாடக கம்பெனிகள் ஒரு 7 கம்பெனி இருக்குது. கட்டக்கூத்து கம்பெனி ஒரு 7 கம்பெனி இந்த சரௌண்டிங்ஸ் இருக்குது. அதில் நமக்கு எது பிடிச்சது எது பிடிக்காதுன்னு தேடணும். அடுத்து எப்போ வந்து மெய்க்கொடி ஏற்றுறது அப்படின்னு முடிவு பண்ணுவோம். மெய்க்கொடியை பாரதியார் கொடுத்துருக்கோம் இல்லையா, அட்வான்ஸ் கொடுத்துருமே. அவர் முதல் நாள் என்றைக்கு நல்ல நாளாக பார்த்து சொல்கிறாரோ அன்றைக்கி மெய்க்கொடின்னு ஏற்றுவாங்க. கொடி ஏற்றுறது 6 மணி நேரத்துலாம் வைப்பாங்க. ஞாயிறு வெள்ளி எந்த முகூர்த்த நாள் இருந்தாலும் அந்த சூரிய உதயாதி காலம் வச்சு வைக்கிற பழக்கம். அதனால் சூரிய உதயத்துக்கு கொடி ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி. காப்பு கட்டுதல் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அன்றைக்கே பாரதம் சொற்பொழிவு ஆரம்பிக்கும். The first people to inaugurate the festival are called the Samayam Ganachari Kumaravargam. In most villages, the number would be 5. But in this village, to give more representation, the number was raised to 13. But still, the core group remains at 5 with 8 helpers. On the day the festival starts, each member of the group ties a sacred thread, the kapul, around his wrist and takes a vow to devote his entire time in the service of the temple. For 20 days, this group will stay in the Draupadi Amman temple and become its custodians. Each day would start with the group collecting sacred water from the village well and performing the early morning puja to the goddess. பார்வதி காமாட்சி ஆனந்த கூத்துகளும் அறியவும் ஒருவர் வசமோ. Each event of the festival has to be mediated by the group to function as a link between the goddess and the festival. No event can take place without the deity's approval, and this group is her medium to proclaim her wishes. Who this group is revealed at the end of the festival. They are the 5 Kauravas alive at the end of the war who are being deputed to guard Duryodhana in his final confrontation with Bhima. They are both the principal devotees of Draupadi and the 5 generals in the enemy camp. They are Bhishmachari, Kripachari, Kritavarman, Ashwathaman and Sanjay. This is one interesting facet of the festival, as it is a celebration of caste and community identity. While the festival celebrates identity, simultaneously it blurs and collapses it. Every day, this group, the Samayam Ganachari Kumaravargam, ceremoniously escort the storytellers to the Draupadi Amman temple so that the goddess can hear her story being re-recited. அபிஷேக பத்தினியே உன்னையே நம்பினேனே உற்ற துணை வருவாய் வனம் போன பாண்டவர்க்கு நீ துணை போன வீரசக்தி செஞ்சிப்பதியாளே எனம்மணி ஜெயராமன் தங்கையரே நெருப்பில் பிறந்தவளே எனம்மணி நீலவர்ணன் தங்கையரே ராஜதிராஜனான் தர்மராஜ நாம் சிம்மாசா
நாமே தம்பிமார்களுமா ரிகில் தையல் சௌபாதாயம் துளே தரணி மன்னவாரெல்லாம் தாண்டி தினம் வானங்க ஒரு நாள் யாகம் முடிஞ்சுது, 2 நாள் யாகம் முடிஞ்சுது, 3 நாள் யாகம் முடிஞ்சுது, 4 நாள் யாகமும் முடிஞ்சு போச்சு, 5 நாளும் முடிஞ்சு போச்சு, 6வது நாள் யாகமும் முடிஞ்சுது. 7வது நாள் யாகத்தினைக்கு முடிய போகிற சமயத்துக்கு இந்த ஐயரு கண்ணை மூடி தூங்கிட்டான். இவன் என்ன பண்ணான், உடனே என்னடா இது பிராமணன் வந்து தூங்கிட்டானே, யாகம் முடிய போகிற நேரமாச்சே அப்படி சொல்லிட்டு இவன் பக்கத்தில் உட்காந்து சும்மா ஐயரை பார்த்துக்கிறான். பார்த்துருக்கும் போதே உடனே இந்த பிராமணன் வந்து ஒரு புலி ஒன்று துரத்திக்கின்னு வர மாதிரியாகவும் இவன் பயந்து ஓடுற மாதிரியாகவும் கனவு கண்டுக்குனுக்கிறான். கனவு கண்டுன்னு பாரு. கனவு கண்டுக்கு பார்த்து என்னடா யாகம் முடிய போகுது, இந்த ஐயர் தூங்கிட்டாரன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த தர்பியை இவன் யாகம் அந்த இது சொல்லிக்கினேக்கிறான் மந்திரத்தை. அப்புறம் தர்பி எடுத்து அப்படி தொட மேலே அப்படி தட்டினான். அந்த நேரத்துக்கு அந்த புலி வந்து மேலே பாயிற மாதிரியாகவும் இவன் தட்டினதுக்கும் அந்த புலி பாயிற மாதிரியும் ஹா நம்பாரு அப்படியே யாகத்தில் வீழ்ந்துட்டான். யாகத்தில் வீழ்ந்த உடனே என்னாச்சு, எரிஞ்சிட்டான். திருப்பி அவரை கூப்பிட்டு, என்னங்க நீங்கள் செய்ய சொன்னீங்க, நான் யாகத்தை வளர்த்தனேன், என்ன ராமனை வந்து செத்துட்டானே எப்படின்னு இது வைசம்பாயரை கேட்குறான். வைசம்பாயர் என்ன சொல்கிறாரு, அட போய் அப்படின்னாக்கா நீ வந்து உன்னை பிரம்மத்தி பிடிச்சிக்கிச்சு, நீ பாரதத்தை வந்து முதல்ல இருந்து கேட்கணும், அந்த கதையை கேட்டினாக்கா அந்த பிரம்மத்தி உன்னை பிடிச்சி விட்டுவிடுவோம் அப்படின்னுறான். அது பிற்பாடு என்ன பண்ணுறாங்க, உடனே ஒரு கருப்பு துணி எடுத்து ஒரு பொட்டியில் வச்சு என்ன மேலே மூடிட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. என்ன சந்திரன்றான் வந்து பூலோகத்தில் வந்து ஒரு பெண்ணை மணந்து அவன் வயிற்றுல புதன்றான் பிறக்கிறான். ஆதியில் சந்திரன் புதல்வன் அரிய புதன் ஆகோ, அரிய புதன் ஆகோ. ஆதியில் சந்திரன் புதல்வன் அரிய புதனாகும், அரிய புதனாகும். ஓதுமித்த புதன் புதல்வன் பொன்புரு உருவாகும். அப்பொரு மகனுக்கு பேர் ஆயோ என்னோ மன்ன, அப்பொரு மகனுக்கு பேர் ஆயு எனோ மன்ன, ஆயு என்னோ மன்ன, ஆயு எனும் மன்ன. நற்பலவனாயு பிள்ளை நகுஷனாம் விற்பன்ன, நற்பலவனாயும் பிள்ளை நகுஷனாம் விற்பன்ன. அந்த நகுஷன் புதல்வன் யயாதி என்னோ பேரோன், அந்த நகுஷன் இந்த யயாதி என்னும் பேரோ.
பொந்தி கொள்கையாது பிள்ளை போரு என்னோ சீரோ பொந்தி கொள்கையாதி பிள்ளை போரு என்னோ சீரோ பொந்தி கொள்கையாது பிள்ளை போரு என்னோ சீரோ பொந்தி கொள்கையாதி பிள்ளை போரு என்னோ சீரோ. கூத்து நடக்கிறதுங்கிறது, கூத்து நிகழ்த்துறதுங்கிறது யாருக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திரௌபதி அம்மன் தான் அதனுடைய முதல் பார்வையாளர். பொதுவாக கூத்து கதை சொல்றதும் சரி, மகாபாரத கதை சொல்றதும் சரி, கூத்து நிகழ்த்துறதும் சரி, யார் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா திரௌபதி அம்மன் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம். இப்போ மகாபாரதத்தை வந்து உங்களுக்கு திரௌபதி அம்மனுக்காக சொல்லணும்னா அதுக்காக எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சில சடங்குகள் இருக்கு. சடங்குகள்ங்கிறது வந்து பகல்ல நேரத்தில் நடக்குது, இரவுல வந்து கதை சொல்லப்படுது. சாயங்காலத்தில் வந்து அந்த பாரத பிரசங்கி வந்து கதை சொல்றாரு. மத்தியானம் 2 மணிக்கு மேலே ஆரம்பிச்சு சாயங்காலம் வரலையும் கதை சொல்றாரு. ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலம்பரி 5 மணி வரையிலும் நாடகமா கூத்து நடக்குது. அப்புறம் பகல் நேரத்தில் தான் இந்த சடங்குகள் நடக்குது. இந்த சடங்குகள் தான் பெரும் பங்கு வகிக்குது. பாண்டவர்களை கொல்வதற்காக செய்தானே துரியோதனன் அரக்கு மாளிகை. அந்த அரக்கு மாளிகையில அக்கினி மூலையிலே இருக்கிற அட்டையால செய்யப்பட்ட தூண், அந்த தூணு தட்டினால் கீழே சாயும், வட்டமான பலகை இருக்கும் என்று கனகாச்சாரி சொல்ல, வீடு கட்டிய ஆச்சாரி பீமசேனன் அந்த சில அழகான தூணை கீழே தட்டி வட்டமான பலகை எடுத்து வைத்துவிட்டு சுரங்கப்பாதைக்குள்ளே ஓடுகின்றான். 7 மைல் பூமிக்கு கீழேயே சுரங்கப்பாதை அமைத்திருக்கிறான் இந்த ஆச்சாரி கனகாச்சாரி. As the storytellers are narrating the Lakwa Palace episode, the villagers would construct a hut-like structure in which they would place 6 figures of clay representing the 6 assassins sent by Duryodhana to kill the Pandavas. The storyteller continues with his narrative of Bhima getting to know the plot and escaping with his family, leaving the 6 assassins to die instead. A villager would light up this structure and an icon of Bhima would be carried around it. At first, this ritual is puzzling, but the structure and meaning become apparent only after the next 2 rituals. With this ritual, Echur village enters mythic time, awaiting the entry of Draupadi. செஞ்சினகர் கண்ணில் வந்து செல்வியால் கௌபதயம் ஓமத்தனல் நீலுதிக்கு உலகங்காக்க வந்தவள் யான். பகாசுர வதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் பீமனுக்கும் பகாசுரனுக்கும், பீமன் வந்து இவங்க பஞ்சபாண்டவர்கள் வந்து காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு கிழவி வீட்டில் இருக்காங்க. அந்த கிழவியினுடைய அந்த கிராமத்தில் பகாசுரன் இருக்கிறான். அவங்க ஒவ்வொருத்தராக தங்களுடைய மகனை கொடுத்து பலி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த கிழவியினுடைய மகன் போகிறதுக்கு பதிலாக பீமன் போய் அந்த பகாசுரனை கொல்றான் அப்படிங்கிறது எபிசோட். இதை மத்தியானம் கதையாக சொல்கிறாங்க அப்படின்னா, காலையிலேருந்து என்ன செய்வான், அந்த கூத்து அன்னைக்கு ஈவினிங் வந்து பகாசுர வதம் நடக்க போகுது அப்படின்னா
அன்னைக்கு காலையிலேருந்தே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, பகாசுரனா வேடம் போடுற பீமன் இருக்கானே, அவன் வந்து என்ன செய்வான், வேடம் தரித்து மண்டியில் அந்த கிராமம் முழுக்க சுற்றி சுற்றி வருவான். சுற்றி சுற்றி வரும்போது என்ன செய்வாங்கன்னா, எல்லாரும் வீட்டிலேருந்து கொண்டு வந்து அரிசியை கொடுப்பாங்க. இவன் பலியாக போகிறவன், இவன் வந்து பகாசுரனுக்கு இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு. பகாசுரனா வேடம் தரித்தவனும் பீமனும் எங்கே இதில் மட்டும் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. ஸ்டேஜில் மட்டும் சண்டை போட, கிராமம் முழுக்க அடித்து பிடிச்சு சண்டை போட்டு கடைசியில் பகாசுரனை வதம் பண்ணுறதா, பீமன் வந்து வதம் பண்ணுறதா இருக்கும். இப்போது இதில் எது சடங்கு, எது நாடகம், எது வாழ்க்கை? இப்போ அதை கொண்டு போய் அரிசி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்குறாங்களே, அப்போ மகாபாரதத்தினுடைய கேரக்டர்ஸாகவே அவங்களும் மாறிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த மாதிரியான டிஸ்டிங்ஷன் இல்லாத ஒரு லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் கிராமம் முழுக்க நடக்கும். மகள் யாவும் ஒரு செய்யவள் தீதில் குலமகள் ஆர்வமுடன் அவள் தேர ஒரு மொழி கூறினாள். ஆதி அனுமனோடோது உவமயல் ஆடல் வலியுடைய அண்மையால் மோதியிட இருள் யாம சரிதனை மூளையுக உடல் கிளுமே. இவன் ஆஞ்சநேயனை போல, அனுமனை போல மிகவும் பலமடைத்தவன். இவனை அனுப்பினால் அவனை கொண்டு விட்டு வெற்றியோடு வருவான் என்று குந்தி சொல்ல, இவன் மட்டும் இல்லம்மா, ஐவர் உலசுதர் கைவியல் திரளினர் அவ்வி யமம் இல செவ்வியோர் இவ் வரிலமை உய்வு கொலும் அவன் எவ் உலகையும் வப்புச்சின் பௌவம் என நனி தெய்வ முனிவரன் பைதல் அறநெறி செய்வனி. 5 மகனும் வீராதிகள், வீரசாலிகள், பலசாலிகள் என்று சொல்ல, அம்மா வீட்டுக்கு வந்த உறவுக்காரருக்கு துன்பத்தை கொடுத்தால் எங்களுக்கல்லவா நரகம் கிடைக்க வேண்டாம், பயப்படாதே, விருந்துக்கு ஏற்பாடு செய் என்று சொல்ல, வீட்டில இருந்து எல்லாரும் வர்றாங்க. எங்கானும் தர்ம முனிவரே நேராகுது, என்ன பண்றீங்க? ஆகத்தன்னார். இது ஆயிடுத்துனா இது ஆயிடுத்து. நீங்க என்ன Actors playing Bhima and Baka travel through the village. People from each house give food to Bhima to take to Bakasura. Now, the reasons for these episodes to be performed as village rituals becomes more apparent. In this ritual drama, Echur village becomes the site of a double evocation. It is both Munnur Mangalam, the Brahmin village saved by Bhima by killing Baka, and on the other, it also evokes Senji, where Draupadi was reborn to kill Rochakan, the great grand descendant of Baka. After the killing of Bakasura, the Pandavas attend the Swayamvaram of Draupadi, where Arjuna wins her hand. The festival village performs this marriage in all seriousness, with one group in the village playing the bride's family and another group playing the groom's family. What is interesting is that though the festival celebrates the caste identity of 3 groups, the Konars, the Vanyars and the Velala Mudriyas, care is taken to ensure participation of all castes in the village. Each caste sponsors a particular part of the festival which celebrates their identity. அர்ஜுனன் கல்யாணத்துக்கு அந்த பந்தலில் வந்து மலைப்பாலிகள்லாம் வச்சு குடங்குத்தவளுக்கு அந்த இதெல்லாம் வந்து வச்சு புண்ணியாவச்சனம் ஹோமம், அது வந்து யஜ்னோபயுதம் பூணல் போடுறது, ரக்ஷாபதம் பண்ணுறது,
அந்த கல்யாண பொண்ணு பிள்ளைக்கு பாலும் பழம் கொடுக்கறது இதெல்லாம் சடங்கெல்லாம் பண்ணி ஹோமெல்லாம் பண்ணி மாங்கல் தானம் கன்னிகாதானம் பொண்ணு வீட்டுக்காரு புள்ள வீட்டுக்காருன்னு இவங்களுக்குள்ளே ஊரில் இருக்கவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க நிறைய வருஷம்லாம் எட்டுன்னு வருவாங்க, புள்ள வீட்டுக்கார வருஷம் எட்டுன்னு வருவாங்க. இவங்க 2 பேரும் தம்பதியை உட்கார வச்சு அவங்களுக்கு சங்கல்பம் பண்ணி மகா சங்கல்பம் பண்ணி அவங்களுக்குலாம் பொண்ணு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறது. கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துட்டு மாங்கல்ய பூஜை, மாங்கல்ய தாரணம் ஆனப்பட அக்ஷதாசீர்வாதம். அந்த பெருமாளுக்கு ஊரெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும், நகரமெல்லாம் க்ஷேமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுகிரகம் அக்ஷதாசீர்வாதம் அது பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஆலை எடுக்க வேண்டியது. ஆலை எடுத்துட்டா அதோட கல்யாண சடங்கு முடிஞ்சிருது. With the marriage ritual complete, Draupadi becomes the bride of the village, and Echur goes through its second transformation. It becomes Panchala. Now, the stage is set for another element to enter the festival. The theatre cycle starts with this ritual. என்ற சக்தி யாமமும் ஜாமமும் உடைந்தது போல் எந்தன் முன் வந்து நிற்போய் பாமன் தனக்கு சகோதரியே வாழ்வே செஞ்சு பரியாரே. அம்மா, உன்னை எந்த குற்றம் குறை செய்த போதிலும் உங்களை எங்கள் பிள்ளைகளாக பாவித்து காத்திருக்க வேண்டும் லோகமாதா பரமேஸ்வரி. அந்த
போய்விட்டார்கள் என்றால் மரியாதை கொடுக்கல. அந்த ராசியாக செம்மையாக முடிந்த உடனே ஆமா என்ன செய்தார்? என்ன செய்தாங்க? மண்டபத்தின் அலங்காரங்களை பார்க்க உத்தரவிட்டான் தர்மபுத்திரர் அண்ணா. ஆமா உடனே சகாதம் அழைத்துக் கொண்டு நான் அந்த அலங்காரங்களை பார்க்க சென்றேன். பார்க்க சொன்னீங்க. கோபம் வந்ததற்கு காரணம் என்னங்க காரணம்? சொல்லுங்க. என்ன காரணம்னு கேக்குறோம். ஆமா மண்டபத்தின் அழகை பார்க்க செல்லுகின்ற நேரத்தில் இடையிலே ஒரு கால்வாய் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமா அது உண்மையிலேயே ஜலமில்லாத வெறும் கால்வாய். சுற்றி பார்க்கலாம் தெரியுதே. ஒரு அறையில தண்ணி மாதிரி தெரியுது. இந்த கால்வாயை பொருட்படுத்தி இதில் இறங்கி நாம் ஏறுவதா? பேரரசர் நம்ம இதுல போய் இறங்கி ஏறதா? அப்படி என்று தாண்டலாம் என்று வஸ்திரத்தை மன்னிக்கொண்டு அந்த கால்வாயை தாண்டி ரொம்ப டெக்னிக்கா அமைத்திருக்கிறார். தவற நிலைகளில் மீன் நீங்கு, தண்ணி அணையுது, தாமரை தெரிகிறது, அள்ளி தெரியுது. துணியோட தன்மை உச்சாரண துணியெல்லாம் நடந்து போகுது. துணியை அது மேல தூக்கி கொண்டு வரலாம். அது துணியெல்லாம் சுருக்கி மேல தூக்கி கொண்டு காலிட்டால் அது தண்ணியே இல்லை, வெறும் தரை. தாண்டிய போது கால் தவறி இடறி திடீரென கால்வாய். ஆமா யாராவது பார்த்தால் கேலியாக நினைப்பார்களே, தவறி விழுந்து விட்டோமே ஒரு பேரரசன். அப்படி என்று சுற்றுமுற்றும் பார்த்து எழுந்திருக்க முயற்சி செய்கிறேன். அந்த சமயத்தில் கோபம் வந்ததற்கு காரணம் என்ன அந்த ஐவரையும் தொட்டு பார்க்கின்றாலே அந்த அவள் எங்க இருக்கிறாள் தெரியுமா? எங்க இருந்தாங்க அந்த அம்மா? அடாரி ஆகிய மேல் மாடியிலே உப்பருகிலே தென்றல் காற்று வீசிக்கொண்டு கூந்தலை ஆற்றிக்கொண்டு சேரிகளோடு கேள்வி உல்லாசமா இருந்து கொண்டிருக்கிறார். உல்லாசமா இருந்தாங்க அந்த அம்மா மாடியில் நான் விழுந்து விட்டேன் அல்லவா இந்த கால்வாயில். ஆமா பார்த்து விட்டால் திரௌபதி. பார்த்த திரௌபதி வெறுமனை இல்லையே, கல 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 என்னங்காவது வெறுமை சிரிக்கவில்லையே, கரத்தை தட்டி கொண்டு ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டு அல்லவா சிரித்தாள் அவள். அப்படி வார்த்தை சொல்லி கரத்தை தட்டி சிரிச்சாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? என்ன வார்த்தை? நான் விழுந்ததை பார்த்த உடனே இவர் தகப்பன் தான் பிறவி குருடர். பிறவி குருடர். அவர் வயிற்றிலே பிறந்த பிள்ளையும் இவரும் குருடனா என்று சொல்லி சிரிக்கலாமா? துணி தூக்கி நம்ம வீரா எழுந்தார், நேராக வந்தார், தந்தை பார்த்தார். தந்தையே கைப்படலிடம் எழுதி தந்தை பிள்ளைகளை தாண்டவரை கூப்பிடுங்கள். இந்த ஊருக்கு ஏண்டா சூதுவாடி பாண்டவ செல்வத்தை வாங்க போகிறேன். அப்பா கிட்ட அப்பா என்ன சொல்லணும்? பையன் ராத்திரிக்கு 2 வாரத்து சரி வகையா சாப்பிட போறான் அப்பா கிட்ட. அப்பா என்ன சொல்லணும்? நீ வேணாண்டா, பொல்லாததா மது சாப்பிடலாம் சொல்லணும். டேய் 3ஆவது செட்டு வாங்கினார். 7 உடனே லிகிதம் எழுதி தம்பியை அழைத்து, விதுரா நீ போய் பாண்டவரை அழைத்து வா என்று சொல்ல போகிறார். பாண்டவரை அழைக்க இந்திரபிரஸ்தத்தை நோக்கி பரசரி தம்பிமார்கள் மண்டபம் ஒன்று செய்தார். நிரஞ்சனமாக வந்து நீங்களும் பார்க்க வேண்டும். தரசரி விதுரர் பின்னே பெரியப்பா வணக்கம். வாழ்க வளமுடன். நீங்கள் கட்டிய மண்டபம் போல என் மகன் துரியோதன அஸ்தினாபுரத்திலே ஒரு அழகான மண்டபம் அமைத்திருக்கிறான். புது முனைப்பு விழா செய்திருக்கிறோம். நீங்கள் உங்கள் மனைவியோடு புறப்பட்டு உடனே வருக அஸ்தினாபுரம். இப்படிக்கு பாசமுள்ள பெரியப்பா. என்ன பெரியப்பா? பாசமுள்ள பெரியப்பா. இத லிகிதத்தை கொடுத்தாரே விதுரர், கொடுத்துட்டு பார்த்தா கண்கள் சிவந்தது, முத்து முத்தா கண்ணீர் விட்டு அழுகிறார்.
சிற்றப்பா, ஏன் அழுகிறீர்கள்? மகனே தருமா, புதுமனை புகழாவுக்கு உங்களை அழைக்கவில்லை அப்பா. ஏன் எதற்கு அழைக்கிறாங்க? கோவிந்தா, இது உன் சோலைதானா? பஞ்சமா பாதகத்தில் ஒன்றான பகடை ஆட வேண்டும் என்றா என்னைத்தான் நினைக்க வேண்டுமா? அருக என்ன கொற்றவள் பணிக்கவே பண்ட சுற்று மாலை மார்பன் வைப்பிராத்தி காமிவான் அண்டர் கற்பன் என இருந்த அரச தம்மை அணுகினார். திரௌபதா தேவி பாண்டவர்கள் காந்தாரி அரண்மனை விட்டுவிட்டு ஐவரும் வருகிறார்கள் சபையை தேடி, தம்பியை தேடி. என்னங்க தந்தையார் கைப்பல் ஈதம் அளித்துவது அல்லவா? சித்தப்பா கொண்டு போய் கொடுத்த உடனே தந்தையுடைய வாழ்க்கை கலவாமல் படிக்கு வந்து விட்டார்கள் பாண்டவர்கள் அஸ்தினாபுரிக்கு. பாண்டவர் வந்துட்டாங்க. ஆமாம், வந்தவர்கள் என்னுடைய தந்தையாவுடைய பாதத்தை விழுந்து சரளாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க. உடனே நீ சென்று துரியோதன மகாராஜா அழைத்து அந்த மண்டபத்தை பார்க்க என்று அழைத்து வாச வைக்க. அண்ணா வேண்டாம் அண்ணா, சூது வேண்டாம் அண்ணா என்று மறுக்க, தம்பிகள் பேச்சை கேட்காமல் ஒரே ஒரு அட்டம் தானே ஆடுகிறேன் என்று ஆட உட்கார்ந்தார். கொண்டு போய் உட்கார வைத்தார்கள் தருமரை. எங்க உட்கார வச்சாங்க கேட்டா, ஏற்கனவே சிஸ்டம் வைத்து ஆலோசனை செய்து தருமர் ராசியை கணித்து இவர் எந்த பக்கம் உட்கார்ந்தால் தோற்பாரோ அந்த திசையிலே உட்கார வைத்தார்கள். தர்மராஜா எடுத்தால் கழுத்திலே முத்தாரத்தை எடுத்து பணையமாக வைத்தார். சகுனி எழுந்தான். துரியோதனா, நீ ஏதாவது வைன். அப்பெல்லாம் இந்த கட்டை கட்டி ஆடுகிற போது கூத்துல உருளியா இருக்கும், அது வாகு வளையம் மாதிரி இருக்கும். வாகு வளையம் தோலை அலங்காரம் செய்கின்ற ஒரு அணிகலன், அது விலை மதிக்க முடியாத ஆபரணம். இப்பெல்லாம் யாரும் கட்டை கட்டி ஆடுறதில்ல, பெரும்பாலும் துணியிலேயே எல்லாம் தொங்கும். குருடலாண்ட கொண்டு போய் கூட்டா மாணிக்கல்ல, இது கூழாங்கல் தான் சொல்லுவான். இது மகிமை என்னடா தெரியும்? எப்படி? இந்த கல்யாண முருகங்கட்டியாலதான் சிங்கப்பூர், ஸ்வீடன், பிரான்ஸ், கொலம்பியா எல்லா நாடும் போயிருக்கோம். ஆமா, வெளிநாடு இல்லன்னா அத மேல போது விமானம் தான் சொல்லுவேன். அந்த விமானத்திலே நம்ம பறந்து இருக்கிறோம். இந்த கல்யாண முருகங்கட்டி அவ்வளவு அலட்சியமா சொல்லிட்டேன். அத வாகவனத்தை எடுத்து வைத்தேன் என்றார். கையிலே கட்டெழுத்தான் சகுனி. என்னுடைய தந்தை என்ன செய்தார் தெரியுமா? எப்படி? அவர் இறக்கும் தருவாயிலே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனார். என்ன வார்த்தைங்க? எப்படி என்றால், மகனே, உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களையும் துரியோதன வேண்டுமென்றே உன் குலத்தை கருவறுத்திருக்கான். ஆனால் நீயும் சர்வ ஜாக்கிரதையோடு அவனோடு இரு. நான் ஒன்று சொல்லுகிறேன் கேளுனார். ஆமா, என்ன? என்னவென்று கேட்டேன். நான் இறந்த பிறகு என்னை சுடலையிலே கொண்டு போய், அதாவது எரித்து விட்ட பிறகு மணிக்கட்டு எலும்பை மட்டும் நீ தேடி கண்டுபிடித்து தாயக்கட்டையா நீ பயன்படுத்தி வச்சிரு. ஆமா, இது ஒரு காலத்திலே உனக்கு உதவுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்போ இந்த தாயக்கட்டை என்னுடைய தந்தை மணிக்கட்டு எலும்பு தானாது. ஆமா, இந்த தாயக்கட்டையா நான் பயன்படுத்தி வச்சிருக்கேன். இது ஆடுற அது எல்லாம் நான் எதை சொல்றனோ அதுதான் கேட்கும். ஆமா, அப்ப ஆடுங்க. இப்போ என்னுடைய பகவதி எல்லாம் நான் இங்க வரவழைக்க போறேன். காயமுற்ற வஞ்சமே கலந்ததன் கல்வன் மேல் நேயமுற்று நின்று தானும் நிகர் பிடித்தது என்னவே மாயமுற்ற கவறு அந்த மாமன் வல்லபத்திலே தாயமுற்றும் இடம் கொடாது தருமனை சதித்ததே. அந்த கட்டை உண்மையாக உருளவில்லை, மாயத்திலே இந்த சகுனி ஒரு குட்டிச்சாத்தானை வைத்துக் கொண்டு இவன் என்ன கேட்கிறானோ அந்த எண்ணெய் புரட்டி புரட்டி விடுது இந்த மேல இருந்த குட்டிச்சாத்தான்.
சின்ன சக்தி. இந்த வசியம் பண்றாங்களே, இந்த வசியம் அத்தனை ஆட்டத்திலும் தோல்வி தருமனுக்கு, வெற்றி துரியோதனுக்கு. ஆண்டவாள் 5 பேரை குறித்து விட்டார். நாம் நினைத்தது முடிந்து விட்டதல்லவா? மாமா சொன்னது அவர் அப்படியே செய்து முடிக்கிறாரு. மாமா மருகோ முத்து மாலை கிடைத்தது பெரிதல்ல, நாலு நகரம் கிடைத்தது பெரிதல்ல, அந்த 5 கிடைத்தது பெரிதல்ல. இன்னும் என்ன இருக்கு? ஒன்று இருக்கிறது. அந்த 5 தொட்டு பார்க்கின்றாரே அந்த பட்டி திரௌபதி, அவளையும் வைத்து ஆட வேண்டும். எங்கள் தேவிமார்கள் 100 பேர்கள், 100 பேரு, திரௌபதி 1 ஆக 101 பொது கட்டி ஆடுங்கள். நீங்கள் ஜெயித்து விட்டால் அந்த திரௌபதி என்ற பெண் எனக்கு தர்மராஜா கடைசி அட்டத்திலே திரௌபதா தேவி, மாமா எங்கள் 5 ஒரே தேவியை வைத்தேன் என்றார். கட்டை எடுத்தான் சகுனி. என்ன வேண்டும்? எனக்கு 3 வேண்டும் மாமா, எனக்கு 6 வேண்டும் என கட்டையை உருட்ட கடைசி ஆட்டத்திலே திரௌபதாதியை வைத்து ஆடுகிற போது சகுனிக்கே வெற்றி கிடைத்தது, தருமருக்கு தோல்வி. காலம் வர வேண்டுமா? இது என்ன காலம்? அந்த ஊரிலே பறக்கிற கொடியை கீழே இறக்கி என் கொடியை மேலே ஏற்றுங்கள், தேர்களை அழைத்து வாருங்கள், பல்லக்கு எடுத்து வர சொல்லுங்கள், குதிரைகளை ஓட்டி வாருங்கள், யானைகளை ஓட்டி வர சொல்லுங்கள், பெண்களை என் ஊருக்கு வர சொல்லுங்கள், எல்லாரும் எனக்கு அடிமை அடிமை அடிமை. I
என்னை பார்த்து சில கேள்விகள் கேட்டார்கள், வர மறுத்து விட்டார்கள். என்னடா கேள்வி? என்ன கேள்வி? என் கணவர் சூதாடினார் என்று சொல்கிறார் என் தாதிகம்மியார், முதலில் என்னை வைத்து ஆடினாரா, இல்லை முதலில் அவரை வைத்து ஆடி தண்ணீரை வைத்து ஆடி பிறகு என்னை வைத்து ஆடினாரா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், முதல்ல அவரை வைத்து ஆடினார், பிறகு தண்ணீரெல்லாம் வைத்து ஆடினார், பிறகு கடைசியா எந்த பொருள் இல்லாத போது உங்களை வைத்து ஆடினார் என்று. என்னை தோற்று மனநெறி கூரிசையோ தன்னை தோற்றனோ, தன்னை தோற்று தனது மனத்தளர்வால் என்னை தோற்றனோ. உன்னை தோற்று தோற்ற பொருள் முத்தோ கவரோ முறை அன்றி தோற்ற பொருள் கவர பெறுமோ நினைக்க பெறாதென்றாள். ராதிகாமியா, அவருக்கு அவர் உரிமை இல்லாத போது என்னை விட்டு ஆடியது எப்படி செல்லும்? அதனால நான் சபைக்கு வரமாட்டேன். அவன் சென்று அழைத்ததற்கு முன்னே தோற்றார்களா, முன்னே தோற்றார்களா, பின்னே தோற்றார்களா என்ற கடவுளுக்கு நீ சென்று அந்த பாஞ்சாலி என்ற சபைக்கு கொண்டு வருவாய் ஒவ்வொரு பெண்களும் 6 நாள் வீட்டை விட்டு விலகிருப்பார்கள். அந்த 6 நாளிலே இன்று நான் 3 நாள் நடக்கவா உன் கர்ப்பத்தை அடக்க வந்த என்னை அறியாயா? புறப்படு. என்னடா 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 அடா பாவியே கதவை தர வேண்டாம் மைத்துனாய் விட்டு விடுங்கள் என்று தடுக்கிற போது கதவை உதைத்தான். கதவு ஒடிந்து கீழே விழுந்தது. உள்ள இருக்க திரௌபதி பிடித்து இழுத்து வெளியே வீசினான். பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த 5ஆம் வேதமாகிய இந்த மகாபாரதத்திலே, அதாவது அந்த காலத்திலே கண்ணபிரான்
இந்த அம்மனுக்கு சேலை கொடுத்து உதவி மானத்தை காப்பாற்றினார் என்று வரலாறு. அதை தொன்று தொட்டு நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அதை போல இந்த எட்டூர் கிராமவாசிகள் அனைவரும் ஒருங்கே சேர்ந்து இந்த பாஞ்சாலியினுடைய மானத்தை காப்பாற்றும் பொருட்டாக இந்த பட்டு பீதாம்பரமும் இந்த கிராம வஸ்திராபத்திற்காக வேண்டி எட்டூர் கிராமவாசிகள் அனைவரும் ஒருங்கே சேர்ந்து மான சம்ரட்சணைக்காக வேண்டி அவர்களால் அன்பளிக்கப்பட்ட பட்டு பீதாம்பரம் சேலை இந்த சபையிலே என்னை இழுத்து வந்தவனையும் இழுத்து வர சொன்னவனையும் பாரத போரிலே அவன் துணைதரை பிளந்து விரித்த கூந்தலில் உதிரத்தை தடவி சீவி குழல் முடிப்பேன். நான் இதை செய்யுமன் விரித்த கூந்தலை முடிக்க மாட்டேன். இது சத்தியம். இந்த கதை சொல்றவங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் அந்த மகாபாரதம் தெரியும்னா நல்ல தரவா தெரியும். கதையை கேட்கிறவங்களுக்கும் மகாபாரதம் நல்லாவே தெரியும். புதுசா வர்ற குழந்தைகள் இருக்காங்க பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அதை வந்து சடங்காக பார்க்குறீங்க, அதோட பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, கதையை கேட்குறீங்க, நிகழ்த்ததில் த்ரூ அவுட் த நைட் வந்து உட்காந்து பார்க்குறீங்க. அப்படி நடக்கும்போது உங்களுக்கு வந்து எது தெரியாமல் இருக்கும்? கோபுரம் தெரியுது, கோகுலம் மறையுது, கோவிந்தம் சத்தம் கேக்குது, ஓடி வாங்கடி என் தோய்மார்களே, குஞ்சி கும்மி அடிங்கடி. என் கண்ணன் வருகிறார், மய கண்ணன் வருகிறார், கோபால கண்ணன் வருகிறார், எங்க புருஷோத்மரே வருகிறார், ஓடி கும்பி அடிங்கடி. யயாதி வந்து அது வந்து இந்த மகாபாரதத்திலே ஒரு முக்கியமான அரசாட்சி செலுத்திய அரசன் யாருன்னா யயாதி. அவன் வந்து அதாவது என்ன காரணம்னா, யயாதி வந்து தன்னுடைய மகன் வந்து யயாதியினுடைய முதுமையை வாங்கிக்கின்னு இளமையை கொடுக்குறான் புரு என்ற மகன். அதனால அந்த மகாபாரதத்திலே அந்த புருனுடைய வரலாறு அந்த 36 தலைமுறை அந்த அதாவது துரியோதன சாவர வரைக்கும் அவனுடைய புகழ் ஒரு நடுமத்தில் பாரதக்காரர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா புரு அவ்வளோ முக்கியமான, அதாவது தன்னுடைய தகப்பனுக்கு இளமையை கொடுத்து முதுமையை வாங்கினான். சாம்ப சாம்ப சிவ கும்ப சர்வேசாம் சர்வ பரிபூரண நந்தானந்தா காமனிங்கேதித்த கருணா கடலே காட்சி அளிப்பது நீ எப்போ எப்போ. காமனிங்கேதித்த கருணா கடலே
காட்சி அளிப்பது நீ எப்போ எப்போ. இந்த வில்லு வளைச்சு கொண்டு வராங்க. இட்டுன்னு வந்த பிற்பாடு அதை வந்து அவங்க அம்மா வந்து கதவு சாத்திட்டு, அம்மா இதுமாரி வந்து நான் வந்து ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன், பொண்ணு கொண்டு வரேன்னு சொல்லல, அவங்க வந்து நான் ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க. கனினாக்கா நீங்கள் 5 பேரும் எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 5 பேருன்னா நம்ம அம்மா சொன்னது வந்து அப்புறம் கதவு திறந்த பிற்பாடு பார்த்தா பொண்ணாக இருக்குது. சரி நம்ம அம்மா சொல்லிட்டா இல்லையா, அந்த சொன்ன வாக்குக்கோசம் நம்ம 5 பேரும் அவங்க மனைவி தான் அவங்க வந்துட்டு. ஆனால் யாரையும் வந்து தொட மாட்டாங்க அவங்க வந்துட்டு, அவங்க ஏதை பற்றினி அவங்க வந்துட்டானே. படித்து பெரியோரை கழித்து மறுமுறை ஒழித்து ஜகுனியை இழைத்த வஞ்சம் இழைத்த மதிமுகம் தழைத்த சிமதனம் செழி கொடுமுகம் துரை துரி ஓதனன் வந்தே. வருங்காலங்களும் நிகழ்காலமும் நடந்த காலமும் தெரிகிறது சாஸ்திரம் இருக்குது. அந்த சாஸ்திர கலையில் வல்லுநர் சகாதேவன். நம்மையே அழிக்க போகிறாங்க, நமக்கு வந்து கேட்குறவங்க நம்முடைய எதிரிகள், கையில் பஞ்சாங்கம் இருக்குது, அழிக்க போகிறது நம்மளை, அதுக்காக கேட்குறாங்க. கையில் பஞ்சாங்கம் இருக்குது, எதிரின்னு தெரியும். எதிரின்னு தெரிஞ்சிருந்தோம் கையில் இருக்கிற சாஸ்திர புஸ்தகத்துக்கு மாறாமல் பிழையில்லாமல் இந்த நேரத்தில் களவழி விட்டுனா உனக்கு வெற்றி நிச்சயம்னு துரியோதனன் சொல்கிறான். இந்த மனப்போக்கம் யாருக்கு வரும்? நல்லவர்களே, நாளை காலை இங்கே தவசு மரம் பனை மரம் வெட்ட இருப்பதனால் அதனால வீட்டுக்கு ஒருவராக எல்லாரும் ஏரிக்கரையில் வந்து மரத்தை சாய்த்து வண்டியில ஏற்றி மீண்டும் வந்து கோயிலுக்கு முன்னாலே தவசு மரத்தை நடுவதற்கு எல்லாரும் துணைக்கு வரும்படி விழா குழுவை சேர்ந்தவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். எல்லாரும் வருக, ஒரு கை தருக. என் பேர் ரங்கா. இந்த கடக்காரமுட்டை வகைராவில் நாங்கள் இந்த உபயத்தை பண்ணுறோம். இந்த உபயம் வந்து பாரத போரில் அர்ஜுனன் தவசன்றது முக்கியமான இது. இந்த இதுவை ஒவ்வொருத்தரும் ஒரு உபயம் எடுத்து செய்வாங்க. ஒரு உபயம் எடுத்து செய்கிற மாதிரி நாங்கள் இந்த உபயத்தை எடுத்து செய்கிறோம். இந்த உபயத்தை எடுத்து செய்யறதுக்காகோசம் எங்கள் இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 45 பேர் தலைக்கட்டு இருக்கு எங்கள் இதில். When Arjuna realizes that the war is inevitable, he proceeds to Kailasa to obtain the Pasupatra Yantra from Shiva. Numerous obstacles are overcome by Arjuna, and finally Duryodhana sends Mugasura in the form of a wild boar to disrupt his penance. Shiva sees this and comes in disguise with Parvati as a hunter-gatherer couple. Both Shiva and Arjuna shoot this wild boar, and a fight starts between them as to who shot it first. The ritual as performed at the festival shifts constantly in an easy manner from the sacred to the profane. While Arjuna's prayers to Shiva are from a Tamil classical text, Theivaram, the fight between Arjuna and Shiva is bodily humorous, with Shiva lampooning Arjuna's ancestry. The sacred does not exclude the profane. For this ritual, the villagers uproot a 60-feet tree, decorate it and erect it near the temple. The tree now becomes Kailasa, the abode of Shiva. Arjuna would climb this tree singing songs in praise of Shiva on each step of the journey. When he reaches the top, he would throw sacred leaves and fruits for the women waiting below. It is believed that if a childless woman receives Arjuna's blessings, she would conceive that year. The villagers are very particular about the rituals performed in the village, to the extent that they control which actor performs a particular rite. While Nagappan performed Arjuna on the stage, the villagers were very insistent on Sigamani performing the village ceremony. Nira, 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 nira,
சுந்தர கணபதி வந்தன புறமுல கொண்டில தீரா கோதில சிவனரு பால புறமுல கொண்டில தீரா கோதில சிவனரு பால அழகவை வல்லவை லோல ஆதரி என்னல் மேல அழகவை வல்லவை லோல ஆதரி என்னல் மேல மயிலேறி வந்து மகிழ்வாக வரம் தரவா மாவடி வேளாவா பொங்கரவ பரணமைந்த புள்ளி மயில் ஏறும் கண்டான் பொங்கரவ பரணமைந்த புள்ளி மயில் ஏறு கண்டான் மயிலேறி வந்து மகிழ்வாக வரம் தரவா மாவடி வேறாவா தங்க திருமால் மருகா ஜெயம் தங்க வேல் முருகா தங்க திருமால் மருகா ஜெயம் தங்க வேல் முருகா மயிலேறி வந்து மகிழ்வாக வரம் தரவா மாவடி வேறாவா மரம் ஏற போது நடக்குது. மரம் ஏறுற போது ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கல்யாணமான பெண்கள் எல்லாம் கீழே வந்து மாவிளக்கெல்லாம் போட்டு படையெல்லாம் பண்ணி மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு குளிச்சுட்டு ஈரப்புடவையோடு வந்து அங்கே பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜை எதுக்குனாக்க தங்களுக்கு குழந்தை பிறக்கணும், குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறத விட நான் எப்படின்னு பார்க்குறேனாக்க அர்ஜுனனை போல எனக்கு குழந்தை பிறக்கணும். வாழவடிகள் கொடுக்கும் மந்திரம் சிந்தனையூட்டும் சிவ மந்திரம் யமனையே வெல்ல ஒரே மந்திரம் ஆனை முகத்தால் வணங்கும் மந்திரம் அன்னதானத்தில் உரையும் மந்திரம் அடியவர் மனதில் உதிக்க மந்திரம் அழகு முருகன் ஜபிக்கும் மந்திரம் அபிஷேகத்தில் மகிழ மந்திரம் அலையும் மனதை அடக்கும் மந்திரம் ஆறுதல் கூறு நல்ல மந்திரம் ஆசை நீங்க உன்னத மந்திரம் அண்ணாமலையில் முழங்கும் மந்திரம் அடிமுடி காணா சூட்ச மந்திரம் எல்லா வல்ல சித்தர் மந்திரம் எழுவிறப்பில் அவருள்ள மந்திரம் ஏங்கும் என்றால் தாங்கும் மந்திரம். சிவபெருமான் வேடுவனாக வேடத்தை தாங்கி அன்னை வேடு வச்சியாக உமாதேவி வடிவத்தை தாங்கி காட்டிலே ஒரு வகையான மணி குன்றி மணி, அந்த குன்று மணியே வடமா இவ்வளவு கணத்துக்கு வடமா எடுத்து அழகா நிமிர்ந்திருக்கிற ஸ்தலத்துக்கு மேலே அந்த குன்றி மணி வடத்தையும் புலிப்பல்லால தாலி அந்த நரிக்குறெல்லாம் வைப்பாங்க புலிப்பல், அந்த புலிப்பல்லை தாலியாக அழகா எடுப்பார்க்கிற ஸ்தலத்துக்கு மேலே அணிந்து கொண்டு வேடுவன் வேடு வச்சியாக வருகிறாக இறங்கி இந்த அரக்க பன்றி காட்டையே உசுப்பிக் கொண்டு வருகிறது. தலைவரே அதோ பன்றி, தலைவரே அதோ பன்றி இது வேடெல்லாம் சத்தம் போடுறாங்க. சிவபெருமான் அந்த பன்றியின் பாதத்தை தேடிக்கொண்டு வந்து பின்னாலே பானத்தை விட அது போய் பின்பக்கமா நுழைந்தது. பெரிய சத்தம் போட்டு கீழே உருண்டது மலை போல. அர்ஜுனன் பார்த்தான், இந்த பன்றி நம் தவத்தை கெடுக்கும் என்று வில்லை எடுத்து பானத்தை புட்டி முன்னாலே விட்டான். இருவரும் ஏவிய பானம் பட்டு பன்றி 3 உருள் உருண்டு உயிரை விட்டது. நான் சூத்து பக்கம் வச்சு அடிச்சோம் பானம் பண்ணி மேல
பின்பக்கம் வந்து அடிச்சு சொல்லு. அதையா சூத்து பக்கம் வச்சு அடிச்ச. அது போய் ஒரு கம்பத்துங்களை விழுந்துக்குது. வா பக்கமா யாரோ பானம் வச்சு போட்டுக்கிறான். அப்ப மேல நவருக்கிறாப்ல உள்ள மேல நபர் இருப்பான். நவருக்கிறாப்ல. அப்ப மேல பார்க்கலாம்ல. மலாயி மாமா எவனோ கம்பத்து ஒண்ணு நட்டுக்குன்னு மேல போய் உட்காந்துக்கின்னு ஈசியும் பொரியாச்சு ஏத்தி வச்சுக்கின்னு மொனமனான்னு துணுக்குறான். ரெண்டால் ஏதோ விடுவதில்லை. கானகம் தேடி களத்தோடி வந்தோம். இந்த கானகத்துல தேடி அழிச்சு கழிச்சு வந்துக்கிறோம். பசியால் வந்து விட்டுறான். எத்தனை முறை வந்து சொன்னாலும் சரி, அடைக்கல வந்த பண்ணை விட முடியாது. வேறு எங்கேயாவது தேடி போங்க. ஆனா உனக்கு தாய் தான் ஒரு உனக்கு தகப்பன் மாறாய்வாரே. உன் கோட்டை சொன்னா கோவம் வச்சாடே. உங்க ஓட்டா குந்தனா தேவி 5 மாப்பிள மாற வச்சு உங்களை பத்தி எடுத்தாடா விக்கிறீங்களா? என்னுடைய தந்தைக்கு சாபம். அதனால் என் தாயார் பிரமத்திலே யமதர்மனை சேர்ந்து தருமனை பெற்றெடுத்தார். இரண்டாவதாக வாயு பகவானை சேர்ந்து பீமசேனனை பெற்றெடுத்தார். என்னை தேவேந்திரனை சேர்ந்து என்னை பெற்றெடுத்தார். 5 பேரை மாப்பிளை வச்சுக்கின்னு விக்கிறீங்களாட்டம் பெற்றெடுத்து அவங்கள வாழைக்கு கீழ்கண்ணு வெச்சாண்டி வேல்முருகன். நீங்க அவளுக்கு பிறந்தீங்களே, நீங்க சரியாகிறீங்களாடா? ஒரு ரோவதை கட்டினாங்க 5 பேரும். 5 பேரு ஒரு ரோவதை கட்டிக்கின்னு இவங்க மாத்தி மாத்தி இன்றீங்களாடா? வந்துச்சு வாடி 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 நம்ம குழந்தாண்டி வாடி. அடே ஐயோ தபால் போட்டி மூடுறி. எம்பெருமான் குளத்தை படைத்து கருணை நீரை படைத்து அர்ஜுனன் வீழ்ந்தான், மீண்டும் எழுந்தான். கரையிலே வேடர்கள் இல்லை. அடே வேடா, எங்கே போய்விட்டாய் என்று அழைக்கிற போது, அர்ஜுனா நீ தேடுகின்ற வேடன் இதோ மேலே பார் என்று சொல்ல அழகான வெள்ளை விடையின் மீது உமையொரு பங்கனாக தன் மனைவியுடைய கையில சேர்த்து அணைத்தபடி திருக்காட்சி கொடுத்தார் இறைவன் மேலிருந்து. This ritual is extremely popular and people flock to the festival village from all over. It is the responsibility of the Yadava community sponsoring this ritual to provide food for the thousands of guests who attend this ritual. Food packets are distributed to all the guests at the end of the ritual. Just as the lines dividing the sacred and profane are blurred in this ritual, the line dividing the actor and divinity is also blurred. The actor playing Arjuna becomes God, and the people touch his feet for the God's blessings. அருமறை முதல்வாணி அறிந்திராதொன்றுமில்லை கருதும் சத்துக்களாலே கானகந்தனில் வந்து வாழ்கிறேன். பெருகும் பாரத போரில் பேதையான் வெற்றி கொள்ள பரமனே நின்கை பாசு. இந்த ஃபெஸ்டிவலை கூட ஏதோ நாடகம் நடக்குது, இதை ஜனங்கள் வந்து பார்க்குறாங்க போகிறாங்க அப்படின்னு படல். அவங்க இந்த 10 நாள் விழா நடக்குதுனாக்க இந்த கிராமத்திலிருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூருக்கு போன பெண்கள் அல்லது வெளியூருக்கு வேலைக்கு போனவங்க இவங்கெல்லாம் கூட அந்த ஊரில் கூத்து நடக்கிற போது ஊருக்கு வந்துடுறாங்க. அது பெரிய விழா மாதிரி நடக்குது. எல்லாருக்கும் பங்கு கிடைக்குது, எல்லாருக்கும் பார்ட்டிசிபேஷன் அதில் இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியம். தன்னுடைய கிராமத்தை விட்டு வெளியே போய் கிராமத்தோட தொடர்பு அருந்து போயிடாம கிராமத்தோட ஒரு தொடர்பு வர்றதுக்கும் இந்த கூத்து ஒரு காரணமா இருக்கு. என் பேர் ஹரிக்குமார், இவங்க பேர் கௌசல்யா, என் பேர் நிரஞ்சனி. நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன். இவங்க 2 பேரும் அப்பா அம்மா வந்து ஹைதராபாத்ல இருக்காங்க. வேலை தேடி போனாங்க. அங்கே வந்து சொந்தமாக ஹோட்டல் வச்சுட்டாங்க. ஹோட்டல் வச்சதுனால இவங்க 2 பேரால வந்து இங்கே வர முடியல. இவங்க 2 பேருமே வந்து வருஷம் பாரதம் பார்க்கணும் அதனால நான் வந்து கூட்டு வந்தேன்.
நாங்கள் 4 பேர் அக்கா தங்கச்சி. என் பேர் சிவகாமி, பெரிய அக்கா ஜெயந்தி அக்கா, அவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க. சின்ன அக்கா ஜெயலட்சுமி, அவங்க ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க. நட அக்கா செய்யாரில் இருக்கிறாங்க, அவங்க பேர் பூமல்லி. நாங்கள் 4 பேர் இதே எச்சூரில் இங்கே பிறந்தோம் வளர்ந்தோம். ஆனால் எல்லோரும் டவுனில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ எல்லாருமே நாங்கள் இங்கே நடுக்குத்து தெருக்குத்து பார்க்க இங்கே வந்துருக்குறோம். கூத்து பார்த்துன்னு இருக்கிறோம். In this ritual, the idol of Draupadi is taken to the field where the livestock graze. The storytellers, the Terukut actors, and the people assemble there. This episode is narrated as story and enacted as theatre among the cattle of the village. Even the livestock of the village are given a space to participate in this festival. அந்த ஊர் விராடதேசம் நேற்று அந்த ஊர்ல ஒரு நிகழ்ச்சி சம்பவம் நடந்தது. யாரோ வேலைக்காரியாம் வண்ணமகளாம், அந்த வண்ணமகளை கேகய மன்னன் கீசகன் விரும்பினானாம். அந்த கீசகனை அந்த வண்ணமகள் காதலன் கந்தர்வன் வெள்ளை மண்டபத்திலே கொன்று விட்டானாம். இது கும்பல் கும்பலா பேசுறாங்க அந்த ஊர்ல என்றான். அந்த ஒற்றன் எழுந்தான். சகுனி துரியோதனா, அந்த வண்ணமகள் வேறு யாரும் அல்ல, அவள் தான் திரௌபதி. அந்த கந்தர்வன் வேறு யாரும் அல்ல, அவன் தான் பீமன். பாண்டவர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள். மாமா, அவள் எப்படி பார்ப்பது? துரியோதனா, அந்த ஊரில் நிறைய பசுக்கூட்டங்கள். அந்த பசுக்கூட்டங்களை போய் நாம் கவர்ந்தோமானால், அழைத்து கொண்டு ஓட்டி கொண்டு வந்தோமானால் கட்டாயம் பாண்டவர் இருந்தால் காப்பாற்ற வருவார்கள். மீண்டும் பார்த்து விட்டால் 13 ஆண்டுகள் துரத்தலாம் என்று சொல்ல திரியத்தனை ஓர் அக்ரோணி படையோடு போய் ஆண் அடித்தான் அவன் சார்பிலே. திக்கோதம் எழவிம்ம முரசங்கள் அரசான ஓர் அக்ரோணி படையோடு திரிகத்தனை அனுப்ப அவன் தோற்று பயந்து ஓடி வந்து விடுகிறான். 3 actors perform this ritual. Arjuna in his eunuch disguise as Vihannala, Uttara Kumara, the prince of Virata kingdom, and Krishna in his feminine form of Mohini are the characters represented. This ritual is performed for the well-being of the cattle, as the villagers believe that they would be blessed by Krishna. What surprised us about the festival was the token participation offered to the Dalits of the village. When we asked the people about this, they said that earlier the play Karna Moksham would be sponsored by the Dalit community, traditionally the custodians of the cremation grounds. No one knew when or why this custom went into disuse. Even now they say that whenever the Kutha Kichakavadam was played, it would only be sponsored by the Dalit community. Now war has been declared between the Kauravas and the Pandavas, and the village is ready for its next ritual transformation. A team from Echur village go to a potter's village nearby to collect the sculptures of Aravan and Kali for this ritual. மாட்டான
As the group was delayed, the potters decided to take a shortcut to hasten proceedings and deviated from the ritual route. Suddenly, there was a hailstorm from nowhere and a tree crashed in front of the vehicle carrying the sculptures, nearly overturning it. So we had to go back, do the puja again to the deity and proceed on the prescribed ritual route to Echur. To achieve victory in the war, the Pandavas had to sacrifice a physically perfect man to Kali. 4 men met the qualifications as having the 32 marks of physical perfection. They were Salyan, Arjuna, Krishna and Aravan. Salyan was a general in the Kaurava camp and so was eliminated. And Arjuna and Krishna were too precious to be sacrificed. That left only Aravan, the son of Arjuna, and a Naga princess, Ulupi. Aravan had no problems being sacrificed, but he had 2 conditions. He did not want to die a bachelor, and he wanted to watch the entire battle. Krishna, in the form of Mohini, gets married to Aravan the night before the sacrifice, and Krishna also grants him a boon, allowing Aravan's decapitated head to watch the entire battle. While the head of Aravan is made in the potter's village, the body with wood, straw and clay is made in the festival village itself. The whole process takes about 8 hours, after which the potters hand over the sculpture to the villagers. Symbolically, the 32 marks of physical perfection from Aravan's body and puts it into a pot. This is then given to the oldest physically active man in the village, who becomes Aravan, sacrificing himself to the goddess. As he offers the pot containing his essence to Kali, the village Aravan gets possessed and has to be carried to the temple to be calmed down and brought back to his senses. With the placement of Aravan, the village goes through its next transformation. It now becomes Padugalam or Kurukshetra, the battlefield, and the villagers are transported back in time to the Great War. Each ritual performed in the village has 2 functions of transformation and transportation. Through the rituals performed, Echur village has gone through several identities, culminating in its final identity as Kurukshetra.
தன்னுடைய மனைவி இடத்துல பொண்ணுருவி இடத்துல சரிவர பேசுனது கிடையாதுங்க. என்ன இருந்தாலும் இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒத்துப்பட்டு வராது. தூரமாகவே இருந்து வாய் வார்த்தை ஆடுவாங்க. கடைசி நேரம் போர்க்களம் போகிற நேரத்தில் ஒன்றா சேர்ந்து அவர் வாக்கு மூலம் கேட்குறாரு. அதாவது ஒரு உப்பு தாம்பலம் கேட்குறாரு. அந்த உப்பு தாம்பலம் கொடுக்கும்போது தான் அந்த அம்மா அவர் கர்ணனை பற்றி எப்படி இவர் வாழ்ந்தார், என்ன சமாச்சாரம் அப்படின்றத அந்த அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் தேர்ப்பாகன் என்றும் தேரோட்டியினுடைய மகன் என்றும் கொஞ்சம் ஏளனமாக நினச்சி தன்னுடைய கணவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கணவனை வெறுத்தாங்க ஒரு காலத்தில். கடைசி நேரம் போருக்கு போகும்போது அப்போ தான் அந்த அம்மா என்னுடைய கணவர் இப்படிப்பட்டு வாழ்ந்திருக்கிறார், எனக்கு தெரியாத போச்சுங்க, நான் ஏதாவது தப்பு செய்தால் தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு உப்பு தாம்பலம் கொடுத்து அனுப்புகிறேன். பெண்ணே உனை அழைத்த என்ன மதனை சொல்வே பெண்ணரசே பேதகமாயண்ணி கண்ணே பேதகமாயண்ணி வாதாடலாகாதே கண்மணி முன்னே ஆயனமைத்த அந்த முறமை விசையிடுமோ பெண்ணர கண்ணே மன்னன் துரியோதனன் அந்த மகராஜனுக்கு எதிரி கண்மணி கண்ணே பொன்மாரா சுவாமி, என் ஆத்மமித்திர தோழன் அரவை கேதனன் அவன் எதிரியாகிய அந்த ஐவர் மீது இன்று அவரால் செல்லுகிறேன். என்னை யார் என்று கேட்டாயல்லவா? என்னை ஈண்டெடுத்த தந்தை யார் என்றால் சூரிய பகவான், தாயார் குந்தி. சூரிய பகவானுக்கும் குந்திக்கும் மைந்தனாக பிறந்தவன் தான் இந்த கர்ணன். எனக்கு பிந்தி குந்தியின் கர்ப்பத்தில் தோன்றியவர் தான் பாண்டவர்கள். ஒரே தாய் மக்கள் நாங்கள். குந்தியின் கர்ப்பத்தில் பிறந்ததினால் நாங்கள் ஐவர்களும் நானும் அண்ணன் தம்பிமார்கள் தான். இருந்தாலும் என் ஆத்மமித்திர சோழனுக்காக வேண்டி என் தம்பி நடுத்தம்பியோடு இன்று போர்த்திய செல்லுகிறேன். என் தந்தை சூரிய பகவான், தாயார் குந்தி, என் தம்பிமார்கள் பாண்டவர்கள், வளர்த்த உத்தமன் துரியோதனன், அவனுக்காக வேண்டி இன்று போர்க்களம் செல்லுகிறேன். தாம்பரம் தருவாய் கண்ணே. உன் மகிமையின்னாதென்று சுவாமி மதியாமல் ஏதேதோ மனம் போன படிக்கெல்லாம் வைதேனே என் சுவாமி. நீர் பூத்த நெருப்பை போ நான் நிலையறியா பாவி. நீர் பூத்த நெருப்பை போ நான் நிலையறியாத பாவி. எனக்கு நிச்சயம் தெரிந்த நிலைக்கு ஆளங்குதன் நாவியே.
ஒளி பெற்ற மாணிக்கம் கரித்தூணியில் முடிந்து நீ ஒதுங்கி கிடந்ததை போல் பதுங்கி இருந்தேன் சுவாமி. இப்ப கர்ணன் போருக்கு வருகிறானே, அது சொல்றார், என் இரு தினத்தில் 8:2:16 தினத்தில் பட்ட பட்டன இறந்த பட்ட பல் படையும் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்தது என்ன, எழுந்து வந்தது போல தெரியுது அவங்க கண்ணுக்கு. சென்னியில் மகுடம் மணி வெயில் எரிப்ப திருக்குழை மணி வெயில் எரிப்ப மன்னிய புலம் பூமணி வெயில் எரிப்ப வனைக்கடல் மணி வெயில் எரிப்ப தன்னை முன்பயந்தோன் தன்னினோ வடிவோம் தயங்கு செஞ்சுடர் வெயில் எரிப்ப கண்ணன் அன்று இருந்த அழகினை யாரே கண்டு கண்ணு களிப்புறாது ஒழிந்தார். ததறி ததறி Karnamoksham, or the salvation of Karna, is the peak of tragedy in this festival. Karna is depicted as a noble soul in a troubled marriage with a woman called Ponmala. Ponmala is contemptuous of the low-caste origins of her husband and only realizes his greatness the day he leaves for battle. As the storyteller narrated Karna's story without mentioning Ponmala, the villagers were very angry, and the storyteller had to explain that Ponmala was found only in Tamil folk ballads and was not found in any scholarly text. வெளியால சொல்றாங்களா, கர்ணன் போருக்கு போகிற போது பொண்ணு கிட்ட தாமலம் வாங்கி போலியே, நீங்க அதுக்குள்ள போர்களுக்கு வந்துட்டீங்களேன்றார். நாடகத்துக்கும் பாரதத்துக்கும் நிறைய வித்தியாசம். அது பாமர மக்கள் எழுதியது நாடகம், இது படிச்சவங்க எழுதுனது. எது மகாபாரதம் படிச்சவங்க புலவர் எழுதுனது. மகாபாரதத்தில் தாம்பளம் வாங்கி போற மாதிரிலாம் கிடையாது. நீங்க எந்த ஊர்ல வேணாலும் போய் பாரதம் கேளுங்க, தாம்பளம் வாங்கி போற கதை எதுவும் கிடையாது. ஆனா தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு 20 வருஷமா பாரதம் இருக்குது, யாரும் இந்த கதையை சரியா கவனிக்கணும் பாரதத்துல. அது மட்டும் இல்ல, நீங்க கர்ணமோட்சத்தை கேட்டிருப்பீங்க கூத்துல, அதுவும் ஒரே ஒரு பிள்ளை பிறந்ததான், கண்டுஷோ கான்லியோன்னு பிறந்ததான் கூத்துல. அப்படித்தானே சார் சொல்றாங்க? அதுவும் தெரிஞ்சோ தெரியாமலே எப்படியோ பிறந்துட்டான் அவள் கதையில. ஆனா மகாபாரதம் 4 பிள்ளைகள், கணவன் மனைவி வளர்கிற போது பேசாம வாழ முடியுமா? Karnamoksham, in fact, is the emotional climax of the festival, where the horrors and brutalities of war are deeply felt. People drop whatever they are doing to hear the story, and they seem emotionally moved by the narrative. This story is performed on the 19th day of the festival, and the physical exhaustion due to the sleeplessness of the last 18 days can be seen in all the participants. The rains for which the festival is actually performed also descended in torrents on the village. பெரிய மலையாய்
நான் தேடிய பொருளை எல்லாம் செழுமறையோர்க்கு இருந்தேன் தேடிய பொருளை எல்லாம் செழுமறையோர்க்கு இருந்தேன் என கூடிய மலையாளுக்கு உலகீன பலனை தந்தேன் நாடியே என வளர்த்த துரியனுக்கு நல்கியே என் உயிரை ஈந்தேன் ஓடியே இருக்கும் வேளையில் உன் மலரடியை கண்டேன் உன் சேவையை பார்த்த பிறகு இனிமேல் எனக்கு இந்திர பதி அளித்தாலும் தேவையில்லை உன் பாதார விந்தமே ஆதாரமாக வந்து அடைகின்றேன் கண்ணா எனக்கு சாலோக சாமீக சாரூக சாயிற்றம் என்னும் நான்காம் மதம் மட்டும் தந்தருவாய் கண்ணா Because of the vagaries of the monsoon, agriculture in these districts has become an unsustainable proposition. Most of the young men in the village work in nearby towns and cities as drivers, electricians and masons. The villages for most parts of the year looks depopulated. This festival being a farmers' festival and no young farmers in sight, we had a question to ask these young men. What is the future of this festival? பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது சார். தமிழ்நாட்டின் பாரம்பரியமாக மகாவார் அதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது தான் அதை செஞ்சுன்னு இருக்கோம் வருஷம். இப்போ இதான் 2 வருஷம் கேப் ஆயிடுச்சு. இது அப்போ விட மாட்டாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ விடுவாங்க. கண்டிப்பாக இந்த விழா கண்டினியூ ஆகும். ஏன்னா இந்த ஊரை விட்டு எல்லா இளைஞர்களும் வெளியில் போயிட மாட்டாங்க. என்ன மாதிரி இளைஞர்களும் ஊருக்குள்ளே இருந்து இதை மெயின்டைன் பண்ணணும். நாம் இந்த கிராமத்தை ஒரு சிட்டி மெயின்டைன் பண்ணனாக்கா கண்டிப்பாக ஒரு கிராமம் இருந்தே ஆகணும். கிராமம் வளர்ச்சி அடைஞ்சால் தான் சிட்டி வளர்ச்சி அடைய முடியும். அதனால் நாங்கள் கிராமத்துலேருந்து கண்டிப்பாக செய்வோம். சிட்டிலேயும் மற்ற வேலைகளுக்கு பார்ப்போம். பார்த்துட்டு இந்த விழான்னு வரும்போது நாங்கள் கண்டிப்பாக வருவோம். எங்கேருந்து வேணாலும் வெளிநாட்டில் இருந்தால் கூட கண்டிப்பாக வருவோம். நாங்கள் விழாவை பார்க்கறதுக்காக எங்கள் தலைமுறை நாங்கள் மறுபடியும் மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்துடுவோம் சார். எங்கள் பேரண்ட்ஸ் இருக்க வரைக்கும் நாங்கள் வெளியே இருப்போம். அவங்களால முடியலன்ற பட்சத்தில் நாங்கள் மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்துடுவோம். எங்கள் விவசாயத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த விழா காலங்காலமாக தொன்று எங்களுடைய கிராமத்தில் 3 வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நாங்களாம் இருந்து எங்களுடைய ஊரில் இருக்கிற இளைஞர்கள் அனைவரும் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து இதை இருக்கிற பெரியவங்க கண்டிப்பாக நடத்துவாங்க. அவங்க தலைமுறை முடிஞ்ச உடனே எங்களை மாதிரி இளைஞர்கள் கன்ஃபார்மாக இதை நாங்கள் செய்வோம். இந்த நிகழ்ச்சி எப்போதும் தொடர்ச்சியாக நாங்கள் செய்வோம். While Karnamoksham is the tragic climax of the festival, the last play, the 18th Day War, is treated almost like a comedy. In this play, Duryodhana laments as he watches his last 2 generals, Salya and Shakuni, die. The audience laughs and enjoys his predicament. இன்னும் வந்துகிற நபர் யாரு யாருன்னு ஒண்ணுமே தெரியல எனக்கு. தெரியலையா? ஆமாங்க. வந்துகிறவங்களா? ஆமா. துரியோதன மகாராஜா. என்னவா நீ வேற? என்ன? துரியோதன மகாராஜா அவரு சேனத்தோடு பரிவாரத்தோடு ஒரு கம்பீரமா அவருடைய ஆடம்பரம் அவருடைய தூட்டி என்னதாக பரிவாரத்தோடு வருவாரு. இப்ப என்ன இவர் சிப்புன்னு வந்துகிறாரா? ஆமா. இப்போ அவர் வரும்போது ஆரவாரத்தோடு வரக்கூடியவரு அப்படி வந்திருக்கிறாங்களே 3 பேர் இருக்கிறாங்களே அண்ணன் தம்பிகள் அவங்க 100 பேராச்சு அப்படின்னு கேக்குறேன். இந்த 17 நாள் யுத்தம் நடந்தது. ஆமா 17 நாள் யுத்தம். இந்த வரைக்கும் இது வரைக்கும் 3 கலம் அரிசி வேந்த குடும்பாது. இப்போ 3 காப்படி அரிசியில வந்துக்குது. இப்போ 3 காலம் வந்த குடும்பம் இப்போ 3 காப்பில வந்துக்குது. ஆமா. அதோ இருக்கார் பாரு. மகாராஜா 1 சகுனி மகாராஜா 2 ஜல்லிய மகாராஜா 3 இந்த 3 பேர் தான் இப்ப இருக்கிறாங்க. இப்போ 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஆமா 18 அக்ரோடி சேனையில எல்லாம் போயினே இருக்குது. எல்லா சேனையும் போயிடுச்சு. இருக்குது இவங்க இருக்காங்க. இன்னும் போக எப்படி போவோமோ பார்க்கலாம். சரி பார்க்கலாம். நான் போவியாதே
திருவுலத்தின் செயலிதுவா அந்த தருமானிட மனப்பொறுமை யாரோ தம்பி செய்த தமோ வளமிதுதாரோ ஒரு துணையும் எனக்கில்லையே ஓஹோ இனி நான் என்ன செய்வேன் மாமா As Duryodhana laments over the body of Salya and the audience laughs, a 60 feet sculpture of Duryodhana is being carved for the grand finale the next day. In this, Duryodhana would be finally killed by Bhima. தம்பிமார்கள் 1 2 10 20 99 பேர்களையும் இதுகளெல்லாம் காரணம் யாரா? அந்த கற்புக்கு நீ மடந்த எண்ணாமல் கற்புக்கு நீ மடந்த எண்ணாமல் அவள் காட்டிய கோலம் யாதோ துயரம் யாதோ புவி மீதே தத்பரா காயிலை சிற்பரா 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 கோரி வந்தாயோனே மந்திரத்தை 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 கோரி வந்தாயோனே மந்திரத்தை
இப்போ இங்கே கூத்து நடந்துட்டு இருக்குல்ல, பீமனுக்கும் துரியோதனனுக்கு கூடிய வாக்குவாதத்தில் அதை ரெஃபர் பண்ணி பேசுவான். எப்பாடுறா உன்னை பண்ணிட்டு இருக்காங்கடா, நாளைக்கு உனக்கு பலி கொடுக்க போகிறோம்டா அப்படின்லாம் சொல்லுவான். அதாவது வெரி இன்விஷனை கிரியேட் பண்ணவே இல்லை கூத்து. என்னென்னமோ அங்கேயும் இங்கேயும் முன்னாடியும் பின்னாடியும் காலத்தில் அங்கேயும் இங்கேயும் அது ஒரு பிரமாதமான ஒரு பெரிய சுதந்திரத்தில் அங்கேயும் இங்கேயும் வருது. இது கிராமத்தில் நமக்கு ஒரு ஒரு மாடர்ன் தியேட்டர்காரனாக பார்க்குற போது இவ்வளவு அற்புதத்தை அதை வச்சிட்டு இருக்க அப்படின்னு தோணுதா? நீங்கள் கிராமத்தில் பார்க்குற போது உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் சாதாரணமாக கூட நீங்கள் நினச்சிடுவீங்க. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நீங்கள் பார்க்குற போது ஆஹா என்ன பிரமாதம் அது, அங்கே கூத்து இங்கேயே துரியோதனம் இருக்கும், அங்கே ஒரு துரியோதன சிலை கிடக்கு, அந்த சிலையை காமிச்சு இந்த துரியோதனங்கிட்ட பேசுகிறான். அப்போ நம்முடைய யுத்தத்தை இந்த பூமி தாங்காது, நாளைக்கு கார்த்த வீரிய அர்ஜுனன் சண்டை போட்ட ஒரு வெங்கல பூமி இருக்குது, அங்கே நம்ம போய் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூத்த முடிச்சுடுறாங்க ராத்திரியில். The final morning of the festival starts with an idol of Draupadi being placed where Duryodhana would be finally killed. Duryodhana knows the Sanjeevani mantra and hopes to revive his dead army to life by chanting it. Gandhari has asked the 5 remaining Kauravas, Bhishmachari on his bed of arrows, Kripachari, Kritavarman, Ashwathaman and Sanjayan to guard Duryodhana from Bhima till he finishes his invocation. The Samyam Ganachari Kumaravargam are placed around the sculpture in this ritual. They are the last 5 Kauravas alive at the end of the war. Krishna notices signs of the Kaurava army coming to life and immediately knows the reason why. He knows that if the 5 generals were guarding Duryodhana, Bhima would not be able to kill him before he finishes chanting the mantra. So Krishna decides to immobilize the 5 generals through his magic web. This is represented in the villages as 5 pieces of yellow cloth with which the Samyam Ganachari Kumaravargam are covered with. Bhima crosses the immobilized guards and challenges Duryodhana to fight before he finishes the mantra. They again fight through the streets of Echur before reaching the sculpted image of Duryodhana. Their fight is inconclusive, and to hasten proceedings, Krishna asks both of them to declare as to where their life breath rests. Bhima replies truthfully that his life breath rested on his forehead, while Duryodhana lies and declares that his life breath was also on his forehead. Again they fight, chasing each other around the sculpture. Krishna, who knows where Duryodhana's weak point is, points out the thigh. When Duryodhana, the actor, reaches the thigh of the sculpture, he steps aside.
and Bhima breaks the thigh of the sculpture. The actor Duryodhana falls in a trance on the sculpture and has to be carried away. The idol of Draupadi is placed on the sculpture, and the actor Draupadi smears the blood from the broken thigh on her hair and then braids it. Rangan, who is Bhishmachari and also the principal devotee of Draupadi, gets possessed and has to be calmed down. Finally, the 20-day period of vows is over for the Samayam Ganachari Kumaravargam. They are released and the sacred thread is untied from their wrists. What follows is the lament of the widows of all the men who died in the war. Originally, the widows of the village were supposed to mourn their dead along with the figure of death, Mrityu. In this village, it became more of a boisterous celebration with the young men of the village joining in fun. இந்த கூத்து எதுக்காக நம்ம நிகழ்த்துறோம், இந்த மக்கள் தொடர்ந்து ஏன் நிறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, இறுகி போன ஐடென்டிட்டிஸ் இருக்கு பாருங்க, அதுதான் காசஸ் ஃபார் ட்ரபிள். ஒருத்தன் அண்ணனாவோ ராஜாவாகவோ இல்லை வந்து பெண்ணாகவோ எல்லா ஐடென்டிட்டிஸ் வந்து ரிஜிடிஃபிகேஷன்ஸ் ஆகும்போது அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொலாப்ஸ் ஆஃப் த வேல்யூஸ் நடக்குது. வேல்யூஸ் வந்து குறைஞ்சு போகுது. உங்களை வேல்யூஸை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு விழுமியங்களையும் அறத்தையும் எதுக்காக நீங்கள் விட்டு கொடுத்துட்றீங்க? உங்கள் ஐடென்டிட்டியை காப்பாற்றுறதுக்காக, இறுகி போன ஐடென்டிட்டியை நிலைநிறுத்துறதுக்காக, ராஜானோ அண்ணனோ உரிமையை நிலைப்படுத்துறதுக்காகவோ எதை நீங்கள் இப்போ தியாகம் பண்ணிடுறீங்கன்னா விழுமியங்களை தியாகம் பண்ணிடுறீங்க. விழுமியங்களை தியாகம் பண்ணாமல் இருக்கணும்னா, விழுமியங்களை காப்பாற்றணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய ஐடென்டிட்டியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். உங்களுடைய ஐடென்டிட்டியா அல்லது நீங்கள் காப்பாற்ற விரும்புகின்ற விழுமியமா? இதுதான் கூத்து எழுப்புற பிரச்சனை. Deva refers to the energy of the faculties within each of us. The gods are the projections of the best in man and the counterpoint of the worst. Through ritual, the retelling of tales and their reenactment through dance and theatre, these energies, that is the Devas, are awakened within each listener. In the here and now, the eternal human drama is enacted through the drama of the myth. One sees one's own life through the mirror of the great saga retold. The whole village participates in the catharsis. There is a simple way in which the villager understands that one's identity is superficial and that the gods and the ultimate Godhead resides within. In the ritual enactment, the villager releases his superficial identity, and through the masks of the gods who enact the ritual drama, he enters his own archetypes and celebrates the victory of Dharma, the correct way over Adharma. Again, the next year in this festival, the Mahabharata would be narrated to Draupadi. Aravan would be there to watch the spectacle of war. Duryodhana would be killed again so that Dharma could be re-established. ராஜநாம் ராஜநாம் சிவாச்ச நமே
முகமுடனே வாழ்ந்தழ முதித்தமாகிய ரத்ன பொன்மானி மாதூரம் உன்ன பூரண சாந்திராரை போல் பொருங்கு கொண்டாலே தம்பிமார்களே மாறுது கைகள் கௌமரையாய் தந்திட வந்தாடி தாய மறுபோல் முழங்கோதமாக வாராசிர்வாதிக்க சத்திய சம்பன்னாரைவர் தங்குட வந்தாடி தாய